உங்கள் அனைவருக்கும் எங்கள் வித்யாலட்சுமி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் யூடியூப் சேனல் வழியாக மீண்டும் வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய வகுப்பில் நாம் காண இருக்கக்கூடிய தலைப்பு இனிக்கும் இலக்கணம். என்ன தலைப்புல பார்க்க போறோம்? இனிக்கும் இலக்கணம். என்ன சார், இலக்கணம்னு சொன்னாலே எல்லோருக்கும் ஒரு கசப்பு மருந்து தானே? நீங்க அப்படி எண்ணி விடாதீர்கள். இலக்கணத்தை நன்கு அறிந்து கொண்டால் அந்த இலக்கணம் மிக மிக இனிமை வாய்ந்தது. அதனாலதான் இனிக்கும் இலக்கணம் அப்படின்னு தலைப்பு கொடுக்கிறாங்க. அந்த வகையில இன்றைய வகுப்புல நாம் இயல் 1ல ஒரு இலக்கண பகுதியாக தமிழாய் எழுதுவோம் என்ற தலைப்புல அமைந்திருக்கக்கூடிய கருத்துக்களை பார்க்கறதுக்கு முன்பாக சில விஷயங்களை உங்கள் முன்னால் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். சரி சார், இனிக்கும் இலக்கணம் சொல்றீங்களே, என்ன எப்படி அப்படின்றத இப்ப பார்ப்போம். அதுல தமிழாய் எழுதுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கீங்க இல்லையா? இப்ப நம்ம எழுதுறதெல்லாம் தமிழா இல்லையா அப்படின்னா நிறைய பிழைகள் ஏற்படுகின்றன. அந்த பிழைகளை நீக்கி எழுதுவது எப்படி என்பதை தான் இந்த வகுப்புல நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க, அது உண்டான செயல்பாடுகள் என்னன்றத நம்ம பார்ப்போம். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன செய்தி உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஒரு எடுத்துக்காட்டு, கறி வேப்பிலை. என்ன வேப்பிலை? கறி வேப்பிலை. அதையே நானே கறி வேப்பிலை அப்படின்னு எழுதுறேன். சார், இதுல எழுத்து பிழை இல்லை சார், ஆனால் பொருள் பிழை இருக்கு. எழுத்து பிழை இல்லை, ஆனால் பொருள் பிழை இருக்கு. சரி சார், முதல் தொடர் எழுதுனீங்களே கறி வேப்பிலை அப்படின்னு எழுதுனீங்களே, இதற்கு என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா காய்ந்து போன வேப்பிலைன்னு அர்த்தம். காயக்கூடிய வெயில்ல காய்ந்து போன வேப்பிலை அப்படின்றது அர்த்தம். கரிந்து போன வேப்பிலை அப்படின்றது பொருள். அப்ப கீழே எழுதிருக்கக்கூடிய கறி வேப்பிலை, இது கறிக்கு உதவக்கூடிய வேப்பிலை இல்லையா? கறிக்கு உதவக்கூடிய வேப்பிலை இல்லையா? சமையலுக்கு உதவக்கூடிய வேப்பிலை அப்படின்றது பொருள். இப்ப இந்த நுணுக்கங்களை தெரிந்து கொள்வது மிக மிக முக்கியம். அப்போ இடையின ராவுடைய ரீ போட்டா கரிந்து போன வேப்பிலை என்பது பொருள். அதையே வல்லின ராவுடைய ரீ போட்டா கறிக்கு உதவக்கூடிய வேப்பிலை, கறிக்கு உதவக்கூடிய வேப்பிலை என்பது பொருள். இந்த எழுத்து பிழைகளையும் பொருள் வேறுபாட்டையும் நாம் அறிந்து கொண்டால் நிச்சயமாக இலக்கணம் மிக மிக இனிக்கும். ஓகே, இன்னொரு செய்தியும் சொல்றேன் பாருங்க. உள்ளுக்குள் எரிகிறேன். அதே ஒரு தொடர்ல உள்ளுக்குள் எரிகிறேன். இப்ப இந்த இடத்துலயும் எழுத்து பிழை இல்லை, ஆனால் பொருட்பிழை ஏற்பட்டிருக்கு. எழுத்து பிழை இல்லை, ஆனால் பொருட்பிழை ஏற்பட்டிருக்கு. என்ன சார் அது? முதல் தொடர்ல பாருங்க, உள்ளுக்குள் எரிகிறேன் அப்படின்னா இந்த எரி இடைநறி போட்டா நெருப்பு, தீ அப்படின்றது பொருளை உணர்த்தக்கூடியது இல்லையா? உள்ளுக்குள்ளேயே நானே எரிந்து கொண்டிருக்கிறேன், வேதனை அடைந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்றது பொருள். அதே இரண்டாவது தொடர் பார்க்கும் பொழுது உள்ளுக்குள் எரிகிறேன் அப்படின்னா இந்த எரி என்ற சொல்லுக்கு பொருள் வீசுதல். என்ன பொருள்? வீசுதல். பந்தை தூக்கி எரி. ஓகே, அப்ப வல்லினரி போட்டா வீசுதல், இடைநறி போட்டா நெருப்பு, தீ என்ற சொல்லை உணர்த்தக்கூடியது. அப்ப இது போன்ற சொற்களுடைய பொருளை அறிந்து அதனுடைய வேறுபாட்டை அறிந்து நாம் எழுதினோமானால் தமிழ் தமிழாய் இருக்கும் என்பது பொருள். ஓகே, ஒன் மோர் எக்ஸாம்பிள். தலை தெரித்து ஓடினான். தலை தெரித்து ஓடினான். தலை தெரித்து ஓடினான். ரைட். அதே இன்னொரு தொடர் எழுதுறேன், தலை தெரித்து ஓடினான். இதுக்கு அதுக்கு என்ன சார் வேறுபாடு? இந்த இடத்துலயும் எழுத்து வேறுபாடு கிடையாது, பொருள் வேறுபாடு. என்ன சார் இது? எழுத்து வேறுபாடு இல்லை, எழுத்துல பிழை இல்லை, ஆனால் பொருள் பிழை இருக்கு. என்ன அது? இந்த தலைன்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய முதன்மை சிரசு என்று சொல்லக்கூடிய அதாவது முதல் உறுப்பு இல்லையா? நம்மளுடைய உடம்பினுடைய முதல் உறுப்பு. அப்ப தலை அப்படின்னா தலை தெரித்து ஓடினான்.
வரக்கூடிய அதிகாரியை கண்டு அலுவலர் தலை தெரித்து ஓடினார். ஓகே, அப்ப தலை என்று சொல்லக்கூடிய முதன்மை உறுப்பை உணர்த்தக்கூடியது. அதே கீழே எழுதியிருக்கக்கூடிய தொடர்ல பாத்தீங்கன்னா தலை தெரித்து ஓடினான். இந்த தலைன்னு சொல்லும் பொழுது என்ன சார் பொருள்? கட்டுதல், பிணித்தல் அப்படின்னு பொருள் தருது. ஓகே, அப்போ எழுத்து பிழை இல்லை, ஆனால் பொருட்பிழை இருக்கு. அப்ப இது இவ்வாறு பொருள் வேறுபாட்டை அறிந்து எழுதினோமானால் தமிழ் தமிழாய் இனிக்கும். ஓகே, நம்மளுக்கு தெரியும் கம்பராமாயணத்துல கும்பகர்ணன் யாருன்றது தெரியும் இல்லையா? இலங்கேசனுடைய தம்பியில ஒருவன் கும்பகர்ணன். அவன் நித்தியத்துவம் வேண்டி தவம் இருந்து அருளை பெறுவதற்காக இருந்த அவன் தன்னுடைய பிறழ்வால் நித்திரைத்துவம் அப்படின்னு வேண்டி தவம் கிடந்ததுனால தன்னுடைய பிறழ்வால் நித்தியத்துவம் அப்படின்னா அழிவில்லாத நிலை பெற வேண்டும் என்பதற்காக தவம் இருந்தான். தன்னுடைய பிறழ்வால் என்ன ஆயிடுச்சு? நித்திரைத்துவம் அப்படின்னு கேட்டு தவம் இருந்ததுனால இன்றளவும் அவன் தூங்கிக் கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. கும்பகர்ணன்னாலே என்ன அர்த்தம்? நல்ல தூங்கக்கூடியவன் அப்படின்றது பொருள். அப்போ தன்னுடைய பிறழ்வாலத்தான் அந்த நித்தியத்துவம் என்பது நித்திரைத்துவம் அப்படின்னு உச்சரிப்பு கொடுத்ததுனால ஏற்பட்ட விளைவு கும்பகர்ணன் நித்திரை என்று சொல்லக்கூடிய உறங்கிய நிலையில இருந்து கொண்டான் அப்படின்னு வரம் கிடைச்சது அவனுக்கு. அப்ப நம்மளுடைய நாவினாலே அந்த எழுத்துக்களை சரியான முறையில உச்சரித்து பழகினோமானால் எழுத்து பிழையும் வராது, பொருட்பிழையும் வராது, தமிழ் தமிழாய் அமையும், இலக்கணம் இனிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பாடத்துல மொழியை மிக சிறந்த கருவி என்பர். அதை திறம்பட கையாண்டால் கலையாக மிளிரும். கலைனா அழகு இல்லையா? கலைன்றது அழகு, அழகாக மிளிரும். அதே பிழை மலிய எழுதினால் வெறும் கலையாகவே கொல்லப்படும். அப்ப இந்த இடத்துலயும் பொருள் வேறுபாடு தெரிஞ்சுக்கலாம். இந்த கலை போட்ட என்ன சார் அப்படின்னா நீக்குதல். என்னது நீக்குதல் அப்படின்றது? கலை அழகு இல்லையா, நுண்கலை அப்படின்றது பொருள். இந்த இடத்துல இந்த கலைன்னு போட்டா நீக்குதல், தேவையில்லாத புல் பூண்டு செடிகளை களைதல், தேவையில்லாதவற்றை நீக்குதல் அப்படின்னு பொருள் கொள்ளப்படும். அப்ப பிழை மலிய எழுதினால் வெறும் கலையாகவே அது கொள்ளப்படும். அப்போ பிழை இல்லாமல் எழுதுவதற்கு நாம் நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய செயல்திறனை சிறப்பாக செய்தோமானால் தமிழ் தமிழாய் இனிக்கும் அப்படின்றத இந்த பாடத்தின் மூலமாக நம்ம தெரியப்படுத்துகிறோம். ஓகே, நம்மில் பலர் பிழைப்பட பேசுவதால் தான் எழுதும் போது பிழைகள் பெறுகின்றன இல்லையா? பிழைப்பட பேசுவது எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான உச்சரிப்பு. அதனாலதான் மயமொழி எழுத்துக்கள் அப்படின்னு ஒரு 8 எழுத்துக்கள் இருக்கு இல்லையா? அந்த 8 எழுத்துக்களை தன்னுடைய நாவினால எங்கே வைத்து உச்சரித்தால் அந்த எழுத்தினுடைய ஒளி தன்மைக்கேற்றாற் போல பொருள் வேறுபடும் என்பதை அடுத்தடுத்த வகுப்புல நம்ம பார்க்க இருக்கிறோம். ஓகே, அப்போ பிழைப்பட பேசக்கூடாது. அப்படி பிழைப்பட பேசுவதனால தான் நம்மளுக்கு பிழைகள் ஏற்படுகின்றன. இரண்டாவது, தமிழை சில வட்டார வழக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் சில பகுதிகளில தமிழ் தமிழ் அப்படின்னு உச்சரிப்பாங்க. அப்ப தமிழ் தமிழ் அப்படின்னு ஆங்கிலத்திற்கு ஏற்றாற் போல உச்சரிக்கும் பொழுது எழுதும் போதும் தமிழை தமிழ் என்று எழுத தோணும். அப்ப மெல்ல தமிழ் இனி சாகும் என்று சொல்வதற்கு ஏற்றாற் போல தமிழ் அழிந்து போய்விடும். அதனால நாவினால உச்சரிக்கும் பொழுது அதை சரிவர உச்சரிக்கப்பட வேண்டும். ஒன்று. இரண்டாவது, கடைக்கு போயிட்டு இன்னொன்று சொல்றாங்க பாருங்க, மழையை மழை என்று உச்சரிப்பது பிழைதானே இல்லையா? வெளியில மழை கொட்டுகிறது, என்ன பண்ணுவான்? அப்பா அப்பா மழை கொட்டுது மழை கொட்டுது அப்படின்னு வந்து சொல்லும் பொழுது நம்மளுக்கே ஒரு பிரமிப்பாயிடும். என்னடா இது, மழை கொட்டுகிறதா அல்லது மழை கொட்டுகிறதா? மழை கொட்டுகிறதுனா மழை சரிந்து கல்லு மண்ணுமா கொட்டுகிறது அப்படின்னு ஒரு வியப்போட வெளியில போய் பார்க்க தோணும் இல்லையா? அப்புறமா தான் தெரியும் வானத்தின் கண் இருந்து மழை நீர் கொட்டுகிறது அப்படின்றத
புள்ள என்னன்னு சொல்லிச்சு, மழை கொட்டுகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாகிறாப்ல தானே இருக்கு. அப்ப தன்னுடைய பேசக்கூடிய இந்த நாவினால மழையை மழை என்று தவறுதலாக உச்சரித்ததுனால பொருள் மயக்கம். அடுத்தது பாருங்க, சிலர் வாழைப்பழத்தை வாழைப்பழம் சொல்லுவாங்க, வாழைப்பழத்தை வாழைப்பழம்னு சொல்லுவாங்க. நல்ல வாழைப்பழத்தை வாயில போட்டு நல்ல நசுக்கி உள்ளே தள்ளுவதற்கு பதிலாக வாழைப்பழத்தை போட்டு நசுக்குகிறார்கள். சொல்லினுடைய பொருள்ல மாற்றம். வாழைப்பழத்தை நசுக்குவதை போல வாழைப்பழத்தை நசுக்கி விடுகிறார்கள். அப்ப தமிழை வாழ விடாமல் இப்படி செய்து விடுகிறார்களே, என்ன சார்? அப்ப பேசுவதால தான் இருக்கு இந்த பிழைப்பட எழுதுவதற்குண்டான காரணம். அப்ப பேசுவதை போல எழுதும் போது தமிழ் தமிழாக அமைவது இல்லை. ஓகே, அதனால உச்சரிப்பு சரியான விதத்துல கொடுத்து பேசினோமானால் தமிழை பிழைப்பட எழுதலாம், பிழையின்றி எழுதலாம். ஓகே, அடுத்தது பாருங்க, வாழைப்பழம் என்று கூட சில பேர் சொல்லுவது உண்டு. வாழைப்பழம் வாங்கிட்டு வா, கடைக்கா போறீங்க, வாழைப்பழம் வாங்கிட்டு வாங்கினாங்க. அதுனா வாயை பழமா, வாயை பழமா, வாயில வைக்கிற பழம், அதனால வாழைப்பழம். சார் ஒரு விதத்துல அதுவும் கரெக்டா தான் சார் இருக்கு. இல்ல, வாயில வைத்து சாப்பிடுறதுனால அதுக்கு பேரு வாழைப்பழம்னு பேர் வச்சிருக்காங்க சார், இல்லையா? சில பேருக்கு இந்த இந்த எழுத்தினுடைய உச்சரிப்பு சரியாக வராத போது அவர்கள் இப்படித்தானே பேசுவார்கள். எதை பற்றியும் கவலைப்படாமல் இன்னமும் நிறைய பிழை பண்றோம். 43 அப்படின்னு எழுதுவதற்கு பதிலாக 43 அப்படின்னு எழுதுவதும் பிழை. 33 அப்படின்னு எழுதுவது பிழை. அப்ப சரியான முறையில் எழுதுவது எப்படி சார் அப்படின்னா 33 அப்படின்னு எழுதுவதுதான் சரி. அப்ப இது எல்லாம் நம்ம எண்ணிக்கையில இல்லையா, 41, 42, 43, 44, 45, அப்ப பத்திக்கிட்டு எரியும் இல்லையா, மொழி பத்திக்கிட்டு எரியும். அப்ப என்ன பண்ணணும்? 41, 42, 43, 44 அப்படின்னா என்ன அர்த்தம்? 4, 10, 4 அப்படின்னா 4, 10 ஒரு 4, 44 அப்படின்றது ஒரு பொருள். இந்த அடிப்படையில நம்ம தெளிவாக பேசினால் மட்டும்தான் அவற்றை சரியான முறையில எழுத முடியும். எனவே பேசுகின்ற நாம் பிழையின்றி பேசினால் பிழையின்றி எழுதலாம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன சார்? இந்த 6 அங்குல நாக்கு, 6 அங்குல நாக்கு இந்த 6 அடி மனிதனை வாழவும் செய்யும், தலைகீழாக வீழவும் செய்யும், இல்லையா? இந்த 6 அங்குல நாக்கு தானே அவ்வாறு பேசியது. 43, 44, 45 வாழைப்பழத்தை வாழைப்பழம், வாழைப்பழம் இப்படின்னு சொன்னதும் இந்த நாதானே. அதே போல மழையை மலை என்று சொன்னதும் இந்த நாதானே. கரி அப்படின்றத கரி அப்படின்றது சொன்னது இந்த நாதானே. ஆக இந்த 6 அங்குல நாக்குத்தான் மனிதனை வாழவோ அல்லது வீழவோ செய்யும் என்பது சீன நாட்டினுடைய ஒரு பழமொழி. இந்த பழமொழியின் மூலம் நாம் தன்னுடைய நாவினால உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்களை சரியாக உச்சரித்தால் தமிழ் தமிழாய் இருக்கும். இல்லை என்று சொன்னால் தமிழ் இனி மெல்ல சாகும் என்று சொன்னதை போல மொழி அழியும். ஆக பிழைப்பட எழுதாமல் பிழையின்றி எழுதுவதற்குண்டான பயிற்சியை இந்த தமிழாய் எழுதுவோம் என்ற பாடப்பகுதியில நாம் பார்க்க இருக்கின்றோம். இப்படி தவறாய் உச்சரித்து மொழியை சிதைப்போர் இடையே எழுத்துக்களின் வேறுபாடுகள் தெரியாமல் பிழை செய்வோர் பலர் உண்டு. இன்னும் கூட நிறைய தொடர் கொடுத்திருக்காங்க பாருங்க உங்க பாடப்புத்தகத்துல. பசியோட வந்த விருந்தினருக்கு, யாருக்கு? பசியோட வந்த விருந்தினருக்கு சோறு கொடுத்து மகிழ்வித்தால் நமக்கு நன்மை. சோறு கொடுத்து மகிழ்வித்தால் நமக்கு நன்மை. மாறாக சேறு கொடுத்து மகிழ்வித்தான் என்று எழுதினால் மகிழவா முடியும்? சோறுக்கு சேறு என்று எழுதினால் மகிழவா முடியும்? சோறு கொடுத்து மகிழ்ந்தான் அப்படின்றதுக்கு பதிலா சேறு கொடுத்து மகிழ்ந்தான் என்று எழுதினால் பிழைதானே. அதே போல பாருங்க, சோற்றை தின்றான் என்பதற்கு பதிலாக இந்த துணைக்கால் எழுத்து போடாமல் எழுதினால் சேற்றை தின்றான் என்பது அல்லவா பொருளாகும்.
சோற்றை தின்றான் என்பதற்கு துணைக்கால் எழுத்தை நீக்கி சேற்றை தின்றான் என்று எழுதினால் எல்லோரும் சிரிக்கத்தானே தோணும், நகைக்கத்தானே தோணும். அதனால எங்கே துணைக்கால் எழுத்து போடணுமோ அது பிரகாரம் போட்டு பொருள் கொண்டால் மட்டுமே தமிழ் இனிக்கும். தமிழ் இனிக்கும். ரைட். அடுத்தது பாருங்க. சொத்து தகராறு செய்தான் என்பதை, சொத்து தகராறு செய்தான், எல்லாருக்கும் சொத்து இருக்கு இல்லையா? அந்த சொத்துல தகராறு ஏற்படும். உனக்கா எனக்கா, உனக்கு அதிகமா எனக்கு அதிகமா, சரியாக பங்கிடப்படவில்லை, இப்படின்னு சொத்து தகராறு ஏற்படும். இப்படி சொத்து தகராறு என்ற சொற்றொடரை துணைக்கால் எழுத்து நீக்கி செத்து தகராதுன்னு போட்டா உயிரோடு இருக்கும் போதும் தகராது பண்ணா, செத்த பிறகும் இந்த மனுஷன் தகராது பண்றான்டா அப்படின்னு பேச தோணும் இல்லையா? அப்போ சொத்து தகராது என்றதற்கு பதிலாக செத்து தகராது என்று எழுதினால் இல்லையா வியப்பு ஏற்படுகின்றது அல்லவா? செத்த பிறகு கூட எப்படி அவன் எழுந்து வந்து தகராறு பண்றான் அப்படின்னு தானே கேட்க தோணுது. அப்போ துணைக்கால் எழுத்து இட வேண்டிய இடத்துல இட்டு எழுதினால் சொல்லுக்கு மதிப்பு. அடுத்து ஒண்ணு சொல்றாங்க பாரு. ஐயா, என்னுடைய பெயர் ஜெயச்சந்திரன், என்னுடைய பெயர் ஜெயச்சந்திரன். ஆனா எழுதும் போது என்ன பண்றோம், நம்ம ஜா போடுறது இல்லை, மாறாக ஐய சந்திரன் இல்லையா? நிறைய இன்றைக்கு மாணவர்கள் ஜா என்ற எழுத்து எப்படி எழுதணுன்றது தெரியல. ஜாவை ஐ போல போட்டு எழுதுறாங்க. ஐ என்பது தமிழ் உயிர் எழுத்துக்கள்ல ஒன்று, நெடில். ஜா என்பது வடமொழி எழுத்து. அப்ப ஜெயசந்திரனை அயசந்திரன் என்று உச்சரித்தால் சரியாக இருக்குமா? அப்ப ஜா ஐ என்ற வேறுபாடு தெரியாமல் ஐயப்படுவோரையும் இருக்கத்தானே செய்கின்றன. நிறைய மாணவர்கள் இப்படிதான் எழுதுறாங்க இல்லையா? ஜப்பான் எழுதுறா அப்படின்னு சொன்னா ஐப்பான் எழுதுறான். ஜப்பான் எழுதுறான்னா ஐப்பான் எழுதுறான், ஐப்பான். அப்ப ஜாவுக்கு ஐக்கு வித்தியாசம் தெரியல. ஐப்பானா அது ஜப்பான். அதனாலதான் தமிழ்ல வடமொழி எழுத்துக்கு உரிய தமிழ் எழுத்துக்கள் சிலதெல்லாம் உண்டு. ஜா வந்தா அந்த இடத்துல என்ன போட்டு எழுதணும்னா சா போட்டு எழுதணும். அப்ப ஜப்பான் நம்ம என்ன சொல்லணும், சப்பான். என்ன சொல்லணும், சப்பான். இது போல நிறைய எழுத்துக்கள் இருக்கு. அதே போல ஷா, ஷா என்ற எழுத்துக்கு டா என்ற எழுத்து தமிழ் எழுத்தா போட்டு எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய பெயர் புருஷோத்தமன். அப்ப புருஷோத்தமன் ஷோ, ஷோல இந்த ஷா வரும். அப்ப அந்த எழுத்துக்கு பதிலா தமிழ் எழுத்து டா போட்டு எழுதுனா புருஷோத்தமன் அப்படின்ற பெயர் உச்சரிக்கலாம். அதே போல லட்சுமணன் அப்படின்றத லா போட்டு எழுதுனா லக்குவணன் அப்படின்னு உச்சரிப்பு கொடுக்கலாம். இப்படி சில வடமொழி எழுத்துக்களுக்கு நிகரான தமிழ் எழுத்துக்கள் கொண்டு எழுதப்படும் போது அந்த சொல் முழுமையடைகிறது. மாறாக ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தாக மாற்றி எழுதும் போது, இப்ப பாருங்க, ஜாக்கு பதிலா ஐ போட்டு எழுதுனா எல்லோரும் மத்தியிலையும் ஐயப்படுகின்ற அளவு தானே இருக்கு. ஐய சந்திரனா, ஐயத்தை ஏற்படுத்தக்கூடிய சந்திரனோ அல்லது ஐயத்தை உண்டாக்கக்கூடிய சந்திரனோ இவன் அப்படின்னு கேள்வி கேட்க தோணுகின்றது அல்லவா? அதனால ஜா என்ற எழுத்தை எப்படி எழுதணும், ஐ என்ற எழுத்து எப்படி எழுதணுன்றத மனசுல நிறுத்தி சரியாக எழுதினால் தமிழ் தமிழாய் இனிக்கும். அடுத்து ஒரு செய்தி. அன்புள்ள ஐயா என்பது கடிதம் எழுதுவோம் நம்ம, அன்புள்ள ஐயா அவர்களுக்கு, ரைட், அல்லது மதிப்பிற்குரிய ஐயா அவர்களுக்கு அப்படின்னு எழுதக்கூடிய இடத்துல ஐ என்ற எழுத்து வர வேண்டிய இடத்துல மாறாக ஜா போட்டு எழுதுனா அப்போ பொருள் மயக்கத்தை உண்டாக்கும் அல்லவா, பிழை உண்டாக்கும் அல்லவா? ரைட். என்ன அந்த பிழை பாருங்க. அன்புள்ள ஐயா என்பது அன்புள்ள ஜையா. என்னென்ன மாறி போச்சு, அன்புள்ள ஜையா அப்படி ஆகுவதும், ஜப்பான் என்பதை ஐப்பான் ஆவதும் தமிழில் தெரியாமல் எழுதுவோரின் சித்திரவதைன்னு தான் சொல்லணும் இல்லையா? இது போல எழுதுறத சித்திரவதை. ஆனால் பார்க்கக்கூடியவர்களுக்கு அது சிரித்த வதைன்னு போல போயிடும், சிரிக்கிறபடி போயிடும் இல்லையா? எள்ளி நகையாடுவதை போல மாறிடும். எப்படி ஜப்பானே ஐப்பானாக எழுதினாலோ அல்லது அன்புள்ள ஐயா என்பதை அன்புள்ள ஜையா என்று எழுதினாலோ சிரிக்கும்படியாகத்தான் அமையும். அதே போல பாண்டிய பேரரசன் மீன் பொறித்தான் இல்லையா? மூவேந்தர்களுடைய கொடியில இருக்கக்கூடிய சின்னங்கள் என்னன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? சேர சோழ பாண்டியர்கள் மூவேந்தர்கள். சேர நாட்டு கொடியிலே வில்லம்பு, சோழ நாட்டு கொடியிலே புலி சின்னம், பாண்டிய நாட்டு கொடியிலே மீன் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கும்.
இப்ப இந்த பொறித்தான் அப்படின்னு இப்படி இடையினரா போட்டு எழுதும் போது இதனுடைய பொருள் என்ன மாறி போச்சு இல்லையா? சரியான தொடரா இது அப்படின்னு பார்த்தா இல்ல, பிழை இருக்கு. இந்த பொறித்தான் என்று சொன்னால் சமையல்ல அம்மா அப்பளத்தை பொரித்து தந்ததை போல பொருள், மீனை பொரித்து வறுத்து கொடுத்ததை போல பொருள். அப்ப பாண்டிய மன்னன் மீனையா பொரித்து இருந்தான், அப்ப பாண்டியன் சங்கத்தை வைத்து தமிழ் வளர்க்கவில்லையோ அப்படின்ற கேள்வி கேட்க தோணுதா? அப்போ பாண்டியன் கடற்கரை நகரத்துல மீனை பிடிச்சு அதை வறுத்து பொரித்து மக்களுக்கு கொடுத்தான் என்று தானே பொருள் ஆயிடுது. அப்ப இந்த இடத்துல இந்த ரீக்கு பதிலா வல்லின ரீ போட்டு என்ன பண்ணணும், மீன் பொரித்தான் அப்படின்னு எழுதுனா அவனுடைய கொடியில மீன் சின்னம் பொறிக்கப்பட்டிருந்தது அப்படின்றத பொருளை உணர்த்தும் இல்லையா? என்று அவரை சமையல் கலைஞனாய் ஆக்குவோரும் உள்ளனர். அப்ப என்ன எழுத்து, அதனுடைய பொருள் என்ன என்பதை அறிந்து நாம் செய்வோமானால் இது போன்ற பிழைகள் வாராது. இது எல்லாம் ஒரு எளிய நடையில உங்களுக்கு சில எடுத்துக்காட்டுகள் மூலமாக விளக்கப்பட்டிருக்கு. சரி சார், இன்னொரு செய்தியும் சொல்லுவாங்க. அங்கு போய் பார்த்தான், அவன் அங்கு போய் பார்த்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய தொடரை எழுத்தால எழுதும் போது அங்கு அவன் போய் பார்த்து திரும்பினான், போய் பார்த்து திரும்பினான் என்பதற்கு துணைக்கால் எழுத்து போடாமல் எழுதினால் என்ன பொருள் ஆயிடுச்சு? பேய் பார்த்து திரும்பினான். அங்க போனா பேய பார்த்துட்டு திரும்பி வந்தான்றது பொருளாயிடும். முன்னாடி தொடர் என்ன தருது? அவன் அங்கு சென்று போய் பார்த்து திரும்பி வந்தான். அப்பா இருக்காரா என்று போய் பார்த்து திரும்பினான்றது பொருள். ஆனா கால எழுத்து போடாம எழுதப்பட்டதுல பேய் பார்த்து திரும்பினான், பேய் பார்த்து திரும்பியவனை கண்டு நாமும் என்ன ஆயிடுவோம்? பேயை போல ஆயிடுவோம். ஏன்னா அவனையும் ஏற்கனவே பேயை போல அரைஞ்சு கிடக்கிறான். அப்ப நம்மளுக்கும் அது போல நிலைமைக்கு போயிடும். அதனால எழுதும் போது சரியான விதத்துல எழுதினால் இந்த பிழைகள் வாராது. அடுத்து ஒன்று பாருங்க, கலையரசன் என்பதற்கு பதிலாக துணைக்கால் எழுத்தை போட்டு எழுதினா கலை என்பது என்னன்னு மாறி போச்சு? காளை அரசனா மாறி போச்சு. கலையரசன் என்பது காளை அரசனா மாறி போச்சு. அப்ப காலையில அரசன், மாலையில மந்திரியா, அமைச்சனா அப்படின்ற ஒரு வினாவை கேட்க தோணுகிறது அல்லவா? கலையரசன் அப்படின்னா கலைகளிலே சிறந்த அரசன் என்பதற்கு பதிலாக இந்த அரசன் காலையில அரசன், மாலையில மந்திரி என்று சொல்லக்கூடிய அமைச்சராக இருக்கின்றான் அப்படின்னு பொருளை மயக்கம் தருதல்லவா? அப்ப போட வேண்டிய இடத்துல சரியான விதத்துல போடணும், போடக்கூடாத இடத்துல போடாதபடி இருக்கணும் இல்லையா? தேவையான இடத்துல போட்டால் மட்டும்தான் அதற்கு பொருள், தேவையற்ற இடத்துல போட்டா பொருள் மயக்கம். அப்போ மாலையில் அரசன் யார் என்ற கேள்வி கேட்டால் தான் திருத்திக் கொள்வர் போலும். அப்படி கேள்வி கேட்டாதான் இந்த பிழைகள் நீங்கும் போலும் மக்களிடத்துல. ரைட்? அடுத்து ஒன்று பாருங்க, கலையில் சிறந்தவனை காலையில் சிறந்தவன் என்று எழுதினால் அப்ப மாலையில் சிறந்தவன் அல்லையோ இல்லையோ அப்படின்னு பேசுவரும் உள்ள. கலையில சிறந்தவன் அப்படின்றத காலை எடுத்து போட்டு காலையில் சிறந்தவன் என்று எழுதி படிப்போரிடையே ஐக்குண்டு இல்லையா? சந்தேகத்திற்கு இடமா பொருள் கொள்வது உண்டு. அவன் மலை காற்று வாங்கினான், மலை பக்கமா போனா காற்று வாங்கினான், அதுவா பொருள்? பாருங்க, என்பதற்கு மாலை காற்றுக்கும் வேறுபாடு உண்டு அல்லவா? மாலை நேரம், காலை மாலை உலாவி வந்தால் காலன் நம்மை நெருங்க மாட்டான் அப்படின்னு கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை சொல்லுவார் இல்லையா? காலை மாலை உலாவி வந்தால் காலன் நம்மை நெருங்க மாட்டான். அப்ப காலை பொழுதும் மாலை பொழுதும் நம்ம நடைப்பயிற்சி செய்தோமானால் உடல் வலிமை பெறும். அப்போ ஆரோக்கியமா இருக்கும் போது காளான் என்று சொல்லக்கூடிய யமன் நம்மை நெருங்க மாட்டான். இப்ப அது போல மலைக்காற்று வாங்கினான் என்பதற்கு மாலை காற்று வாங்கினான் அப்படின்றது பொருள் மயக்கத்தை உண்டாக்குது அல்லவா? கோட்டீஸ்வரன் என்பதர் பெயரே துணைக்கால் எழுத்து நீக்கி கேட்டீஸ்வரன் என்று எழுதினால் அவருக்கு கண்டிப்பா கோபம் வரதானே செய்யும். நான் யாரு? கோட்டீஸ்வரன். என் பெயரை கேட்டீஸ்வரன் என்று எழுதினால் எனக்கு கோபம் வருமா வராதா? கண்டிப்பாக கோபம் வரும் இல்லையா? கேட்டு ஈஸ்வரன் இல்லையா? கேடு கெட்ட ஈஸ்வரனா அப்படின்னு கேள்வி கேட்க தோணும்.  நான் யாரு? கோட்டீஸ்வரன். என் பேர் என்னன்னு எழுதிருக்க? கேட்டீஸ்வரன்.   கேடு கெட்ட ஈஸ்வரனா அப்படின்னு கேள்வி கேட்க தோணும். நான் யாரு? கோட்டீஸ்வரன். என் பேர் என்னன்னு எழுதிருக்க? கேட்டீஸ்வரன்.   நான் யாரு? கோட்டீஸ்வரன்.    என் பேர் என்னன்னு எழுதிருக்க? கேட்டீஸ்வரன்.
கேடு கெட்ட ஈஸ்வரன் பொருளை எடுத்துக்கலாம். இப்படி கோபம் வர செய்யத்தானே தோணுது. அதனால உரிய இடத்துல உரிய எழுத்துக்களை இட்டு எழுதினோமானால் இது போன்ற பிழைகள் வாராது. இன்னும் நிறைய பிழைகள் பாருங்க. விடை பெற்றார். இந்த வகுப்பை ஆசிரியர் நடத்தி நிறைவு செய்து விடை பெற்றார் என்று கூறுவதற்கு பதிலாக வடை பெற்றார் அப்படின்னு சொன்னா, இவ்வளவு நேரம் நான் பேசுனது 2 உளுந்து வடை வாங்குவதற்கா பேசினேன். அப்ப வடை பெற்றார் அப்படின்னா பேசிட்டு வடையை பெற்றுக்கொண்டு தின்னுட்டு போயிட்டாருன்றது அர்த்தம் இல்லையா? அப்ப விடை என்ன வடை என்ன வித்தியாசம் தெரியல. அதே போல நல்ல மனம் படைத்தவர், இந்த இடத்துல டன்னகரனா போடுறதுனால என்ன பொருள்? நல்ல மனம் படைத்தவர் அப்படின்னு சொன்னா, நல்ல மனம் படைத்தவர் அப்படின்னு சொன்னா, மனம்னா இந்த இடத்துல வாசனையை உணர்த்தக்கூடியது, நுகரும் தன்மையை உணர்த்தக்கூடியது. நல்ல மனம் உடையவர், மல்லிகை பூ போல நல்ல மனம் உடையவர் இந்த ஆசிரியர் அப்படின்னு பொருள் தருது. அதையே ரன்னகரனா போட்டா இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, நல்ல மனம் படைத்தவர், நல்ல உள்ளம் படைத்தவர். அப்போ நான் நல்ல உள்ளம் படைத்தவன் என்பதை நல்ல மனம் படைத்தவர் என்பதை எழுதுவதற்கு பதிலாக நல்ல மனம் படைத்தவர் என்று எழுதினால் பொருள் மயக்கம் தானே. அப்ப இதனுடைய தன்மையும் நாம் தெரிந்திருக்கணும். ரன்னகரனா போட்டா இந்த மனம் என்று சொன்னால் உள்ளம் என்பது பொருள், இந்த மனம் என்று சொன்னால் வாசனை என்று சொல்லக்கூடிய பொருள். அப்ப இந்த ஆசிரியர் நல்ல மனம் படைத்தவர் அப்படின்னு சொல்லக்கூடிய உள்ளம் படைத்தவர் என்பதற்கு ஏற்புடைய தொடர் இதுதானே. அப்ப இதை அறிந்து செய்தோமானால் தமிழ் தமிழாய் இனிக்கும். இன்னொரு தொடர் பாருங்க. புளி கறி சாப்பிட்டேன். ஐயா, இந்த எழுத்து போட்டு எழுதுனா என்ன பொருள் ஆயிப்போச்சு பாருங்க. வன காப்பகத்தில் இருக்கக்கூடிய புலியை கொன்று அவற்றினுடைய கறியை சாப்பிட்டேன். இப்படி சாப்பிட்டா என்ன ஆகும்? அடுத்த கட்டம், வனத்துறை அதிகாரிகள் உன்னை கைது செய்வார்கள். ஏன்னா ஒரு உயிரை கொன்று இருக்கிறாய், அதனால உன்னை கைது செய்வார்கள். அப்ப புலிக்கறி சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னா, ஐயா நான் புளி சாதம் சாப்பிட்டேன் ஐயா, அல்லது புளி குழம்பு சாப்பிட்டேன் ஐயா அப்படின்னா, அப்ப அதுக்குண்டான லீ எது அப்படின்னு சொன்னா, இந்த லீய போட்டு எழுதினாதான் புளி கறி சாப்பிட்டேன் அப்படின்னா புளி குழம்பு சாப்பிட்டேன் இல்லையா? மரத்தின் கண் விளையக்கூடிய புளியம்பழம் என்று சொல்லக்கூடிய அந்த புளிப்பு சுவை உடைய கறியை நான் சாப்பிட்டேன் அப்படின்னு பொருள் தரும். தவறுதலாக இது போல எழுதிட்டால் வேண்டாத நபர்களால என்ன ஆகும்? பிரச்சனைக்கு வழி தேடும். ஐயா புலிக்கறி சாப்பிட்டானா உடனே இவரை கைது செய்யுங்கள் அப்படின்னு என்ன பண்ணுவான்? புகார் கொடுத்துருவான். அப்ப உன்னை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுருவாங்க. அப்போ எழுதுவதிலையும் உச்சரிப்பு கொடுப்பதிலையும் சரியாக இருக்கணும். புலி புலி, லீ லீ வித்தியாசம். அப்ப புலி கறி சாப்பிட்டேன் என்பதுதான் சரியே தவிர புலி கறி சாப்பிட்டேன் என்று எழுதுவது தவறுதலாக பொருள் தரக்கூடியது. ரைட்? இப்படி தமிழ்ல இன்னும் நிறைய பிழைகள் உணர்வுகளோட மக்கள் பேசிக்கொண்டும் எழுதி கொண்டும் இருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் நீக்குவதற்குண்டான வழிமுறைகளை தொடர்ந்து மீண்டும் அடுத்த வகுப்புல சில இலக்கண விதிகளோட உங்களை நான் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.